பொதுவாக இந்த சமுதாயத்தில் அரசு ஊழியர்களை பற்றியும் குறிப்பாக எங்களோட ஆசிரியர்களை பற்றியும் பேசும்போது சில பேர் அவருடைய பலம் தெரியாமல் பேசிவிடுகிறார்கள். அது வேதனையாக இருக்கின்றது. எவ்வளவு தெரியுமா சம்பளம் வாங்குறாங்க அவங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பேசிவிட்டு போகிறார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக வருவாயில் பெரும்பகுதி அரசு ஊழியர்களுக்கு ஊதியமாகவும் ஓய்வூதியமாகவும் வழங்கப்படுகிறது எனவும் அவர்கள் போராட்டம் நடத்துவது ஏற்புடையதல்ல என்றும் அவர் கூறினார். எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தாலும் உடனடியாக ஒரு பொது சமூகத்தை அவங்களுக்கு எதிர்ப்பாக திருப்பிவிட்டு அவளை கொச்சைப்படுத்துவது போல இவங்க இது வாங்குறாங்க, இவங்கள்ட்ட என்ன கேடு வந்துச்சு, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க என்று சொல்லும்பொழுது வேதனையாக இருக்கின்றது. பேரிடர் காலம் என்று வந்த பொழுது எந்த வண்டி ஓடிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அரசு போக்குவரத்து ஓட்டுநரை நேரங்காலம் பார்க்காம அந்த வண்டியை ஓட்டி பயன்படுத்தாங்க என்று சொல்லும் பொழுது அந்த பலத்தை உணர்ந்தவர் எங்கள் கலைஞர் அவர்கள். அரசு ஊழியர் நீ இறந்து போயிட்டியா, உனக்கு கருணை அடிப்படையில் நான் உனக்கு வேலை தரேன் என்று சொன்னவரே கலைஞர் தாங்க. அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் ஒவ்வொரு வாரிசுகளுக்கும் ஒரு ஹெல்த் கார்டு கொடுக்குன்னு சொன்னதே கலைஞர் தாங்க. எஸ்மா டெஸ்மான் 2001 2006 கொண்டு வந்து 1,74,000 பேர் ஒரே கையெழுத்து வெளியில் அமைச்சிக்கல. அவங்கள மீண்டும் அப்போது இழந்த அந்த சலுகைகளை மீட்டு தந்தது மட்டுமல்லாமல் மீண்டும் அவங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டதுங்க.